என்ன மன்னிச்சிருங்க செல்வி. உங்க மேல சத்தியமா நான் இனி குடிக்கவே மாட்டேன். இது போதும் எனக்கு. என்னதான் கீர்த்தி இவ்வளோ நாள் தப்பு செஞ்சிருந்தாலும் அவள் செய்யாத ஒரு குற்றத்துக்காக இன்னைக்கு அவளை ரொம்ப அவமானப்படுத்திட்டேனே. கீர்த்தி, இன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் மறந்துடு. தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சிரு. பரவாயில்லங்க. நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? தப்பு செஞ்சது நான் தானே. சொல்ல போனா நீங்க எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கீங்க. என்னதான் பொண்டாட்டி உங்க வாரிசு சுமந்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு உங்க தம்பி தான் முக்கியம்னு சொல்லாம சொல்லிட்டீங்க. நான் யாருங்க? உங்க குழந்தைய சுமக்கிற ஒருத்தி தானே. நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்கலாமா? அதில் கீர்த்தி, அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில உன்னை நான் தப்பா நினைச்சிட்டேன். எங்க நீதான் சாப்பாட்டுல. போதுங்க, போதும். திரும்பவும் அதை சொல்லி சொல்லி என்ன குத்தி காட்ட வேண்டாம். நீங்க என்ன தப்பா நினைச்சது கூட தப்பு இல்லைங்க. இது நாள் வரைக்கும் நான் செஞ்ச தப்புக்காக எந்த தண்டனையும் அனுபவிக்காம இருந்தேன். இன்னைக்கு செய்யாத ஒரு தப்புக்காக நான் தேவையில்லாம ஒரு தண்டனை அனுபவிச்சிருக்கேன். பரவாயில்லங்க. ஆனா இதுல எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, நான் ஹாஸ்பிட்டல் அவ்வளோ கெஞ்சியும் நான் தப்பு செய்யலன்னு உங்ககிட்ட சொன்னப்பவும் என்ன நீங்க கொஞ்சம் கூட நம்பாம போலீஸ்ல புடிச்சு கொடுத்தீங்க பாத்தீங்களா? அததாங்க என்னால ஏத்துக்கவே முடியல. அவ்வளவு மோசமானவளா நான் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கேன். ஏங்க சொல்லுங்க. இல்ல கீர்த்தி, அந்த நேரத்துல வேலு அப்படி பார்த்ததுல எனக்கு வேற எதுவும் தோணல. அதுவும் இல்லாம இதுக்கு முன்னாடி நீ பண்ண தப்பெல்லாம் அதெல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்ததுனால எனக்கு அப்படி நினைக்க தோணிடுச்சு. நான் இதுக்கு முன்னாடி நிறைய தப்பு பண்ணவதான். அத நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அது எல்லாமே நான் உங்க மேல வச்ச பாசத்தினாலையும் அன்புனாலதான் செஞ்சேன். ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்கவே இல்லை. ஆனா செல்விக்கு நான் இவ்ளோ கெடுதல் பண்ணிருந்தாலும் இந்த விஷயத்துல அவ என்ன புரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் எதிர்த்து என்ன நம்பி என் கூட நின்னான். ஆனா என்ன தொட்ட தாலி கட்டின புருஷன் நீங்க கூட என் பக்கம் நிக்கல. அததான் என்னால தாங்கிக்கவே முடியல. உண்மைதான் கீர்த்தி, செல்வி எப்போ வசந்துதான் நிற்கிறா. அது நான் தப்பு பண்ணப்பவும் சரி, நீ தப்பு பண்ணப்பவும் சரி. ஆனா உன் கூட நின்றுக்க வேண்டிய நான் உன்னை நம்பாம போனது என்னோட தப்பு தான். அதுக்கு காரணமும் நீதான் உனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் இப்ப மனசு வருந்தி முழு மனசோட தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். இனிமே நீயும் எந்த தப்பும் செய்ய மாட்டேன்னு நான் நம்புறேன். நீ தப்பு செய்யலன்னு சொல்லும் போதுதான் என்னால முழுசா உன்னை நம்ப முடியும். இங்க பாரு, அது உன் கையில தான் இருக்கு. இனிமே நான் உன்னை நம்புறேன். இந்த மாதிரி எதுவுமே இதுக்கப்புறம் நடக்காது. உனக்கு முழு உத்தரவாதம் கொடுக்குறேன். இந்த உலகமே எதிர்த்தாலும் எந்த ஒரு பொண்ணுக்கும் தன் புருஷன் கூட நின்னா அது 1000 யானை பலத்துக்கு சமங்க. எப்ப உங்க நம்பிக்கையை நான் உடைச்சனோ அப்பவே என்னோட தவறு என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இனிமே நான் உங்க மனசு உடையிற மாதிரி நடந்துக்காம இருக்க நான் முயற்சி பண்ணுவேன். இனிமே நமக்குள்ள எந்த பிரிவினையும் வந்துடக்கூடாது. அப்படி ஒரு நிலைமை வந்தா என்னால தாங்கிக்கவே முடியாது. நான் உயிர் வாழ்றதே என் வயித்துல வளர்ற குழந்தைக்காக தாங்க. எனக்கு நீங்க ஒருத்தர் இருந்தா போதும். எனக்கு வேற எதுவுமே வேண்டாங்க.
ஐயா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அம்மா இல்லல்ல. என்ன சண்முகம், மனோன்மணி தூங்கிட்டு இருக்கா? அவளுக்கு தெரியும் என்ன ரகசியம் சொல்ல போற? அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு இல்ல, தெரிஞ்சா டென்ஷன் ஆவாங்க. அதனாலதான் பாக்குறேன். என்ன பொடி வச்சு பேசிட்டு இருக்க? என்ன விஷயம் சொல்லு. அது வந்துங்க ஐயா, நம்ம செல்வி கீர்த்திய. என்ன சண்முகம், என்ன பார்த்ததும் பேச்ச நிறுத்திட்டீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, நாளைக்கு நான் ஹோட்டலுக்கு வரதுக்கு லேட் ஆகும். அதான் ஐயா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். என்ன அப்படிதானே ஐயா? ம், ஆமாமா, அப்படிதான் சொன்னா. எங்கேயோ ஃப்ரெண்டு பார்க்க போறானா? இல்லையே, ஏதோ கீர்த்தி செல்வின்னு பேசிட்டு இருந்தீங்க. நான் வந்ததும் பேச்ச நிறுத்திட்டீங்க. சேச்சே, அவங்கள பத்தி நாங்க ஏமா பேச போறோம்? அப்படிலாம் பேசலையேம்மா. இல்ல, எனக்கு நல்லா கேட்டுச்சு. ஏதோ சொல்ல வந்துட்டு இப்ப நான் வந்ததும் என்கிட்ட மறைக்கிறீங்க. உண்மையை சொல்லு சண்முகம், கீர்த்தி மறுபடியும் செல்வி ஏதாவது பண்ணாளா? ஐயோ அம்மா, அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. அப்ப வேற என்ன நடந்துச்சு? உண்மையை சொல்லு. ஏய் மனோன்மணி, அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றான்ல, போய் வேலையை பாரு. இல்லங்க, சண்முகம் எதையோ மறைக்கிறான். இங்க பார் சண்முகம், நான் நல்லா இருக்கணும்னு நீ உண்மையை நினைச்சனா உண்மையை சொல்லு. இல்ல நான் இப்பவே செல்விக்கு போன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டுருவேன். அம்மா, அது ஒண்ணு இல்லம்மா. நம்ம செல்வி போலீஸ் கேஸ வாபஸ் வாங்கி கீர்த்தியை வெளியில கூட்டிட்டு வந்துட்டா. அது மட்டும் இல்லாம கீர்த்தி மருந்து கலக்கலன்னு எல்லார்கிட்டயும் சொல்லி புரிய வச்சு மறுபடியும் குடும்பத்தோட சேர்த்து வச்சுட்டா. அவங்களும் கீர்த்தியை ஏத்துக்கிட்டாங்க. இது தெரிஞ்சா நீங்க கோவப்படுவீங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்ல வேணான்னு நினைச்சேன். பாத்தீங்களாங்க, உங்க பொண்ணு பண்ணிருக்க வேலையை பாத்தீங்களா? அறிவு கெட்டவன். இவளுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? இப்படி பொழைக்க தெரியாதவளா இருக்காளே. இங்க பாரு மனோன்மணி, நீ எதுக்கு வீணா டென்ஷன் ஆகுற? இதனாலதான் உனக்கு தெரிய வேணான்னு சண்முகம் சொன்னா. நான் டென்ஷன் ஆகாம வேற என்னங்க பண்றது? உடம்பு முழுக்க விஷம் இருக்கிற பாம்பு. இத தெரிஞ்சே பாலை வத்துட்டு இருக்கா உங்க பொண்ணு.